அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது சுக்கிர பெயர்ச்சி பலன்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஒருவர் சுகமாக சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்னா 2 கிரகங்கள் நல்லா இருக்கணும்னு குரு பகவான் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் தான் சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு காரகன், கலத்திர காரகன், பெண்களை குறிக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக இளம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடியது. திருமணத்துக்கு காரகன், கலத்திர காரகன் சொல்லுவோம். அதே சமயத்தில் அழகு சம்பந்தப்பட்ட அனைத்தையும், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட, ஹோட்டல் சம்பந்தப்பட்ட, உல்லாச விடுதிகள், ஸோ இந்த மாதிரி காரகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த சுக்கிரனானது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துட போறார். யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா ராகுவோட இணைவு பெற்றிருக்கு. அப்போ அது போகவே அந்த சுக்கிரன் வீட்டில் குரு பகவானும், குருவின் வீட்டில் சுக்கிரனும் போய் பரிவர்த்தனை பெற்று அமரப் போகிறது. ஸோ இந்த பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற 28, அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறது. அதாவது இந்த மேசராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். அங்கே சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்ப 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன சுகஸ்தானம். அங்கே சுக்கிரன் உச்ச பலத்தோட இருக்கின்ற காரணத்தால ஒரு நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சுகஸ்தானம் மேம்பட போகிறது. கட்டில் சுகத்தை தரப்போகிறது. நல்ல தூக்கத்தை தரப்போகிறது. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். நிறைய விரயத்தை கொடுக்க போகிறீர்கள். அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்துக்காக செலவு செய்ய போகிறீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உங்க வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழ்வதும், நீங்க வெளிநாடுகளுக்கு அல்லது வெளியூருக்கு பிரயாணம் செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும். அதாவது தன்னுடைய ஆடம்பரத்துக்காக, தன்னுடைய விஷயத்துக்காக, தான் ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிப்பதற்காக, எனக்கு ராகு உட்கார்ந்திருக்கார், போகக்காரகனாக உட்கார்ந்திருக்கார். அப்போ அந்த சுக்கிரனோட ராகு இணையும் போது தான் நினைத்த, தான் செயல்படுத்தக்கூடிய, தான் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் இருக்க போகிறது. அப்போ போகமான என்ன? தான் நினைத்த இடத்துக்கு பிரயாணம் செய்வது, தான் ஆசைப்பட்ட இடத்துக்கு போவது, நல்ல சுகத்தோடு இருப்பது, நான் நினைத்த பொருள்களை வாங்கி மகிழ்வது, செலவு செய்வது. சுக்கிரனுங்கிறது சொகுசுக்கு காரகன். சொகுசாக இருப்பது, ஆடம்பரமாக இருப்பது, இத்தனை தன்மையும் இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும். அப்போ சுக்கிரனுங்கிறது யாரு? வண்டி வாகனத்துக்கு காரகன் அல்லவா? அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார், ராகுவோடு இருக்கார். ராகுங்கிறது என்ன? பிரம்மாண்டம். பிரம்மாண்டமான வகையில் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அம்சம்ங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. அப்போ வீட்டை வாங்கி கொள்ளக்கூடிய ஆசை, அந்த தூண்டி அந்த அபிலாசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ வண்டிக்கு காரகன், வாகனத்துக்கு காரகன், வீட்டுக்கு காரகனான அந்த சுக்கிரன் உச்ச பலத்தோட, அது ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனாலையும், அந்த ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலும், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் நினைத்த சுகம், சுகமான ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் மேசராசினருக்கு சிறப்பை பெறுகிறதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த மேசராசி என்பவர்களுக்கு சுக்கிரனுங்கிறது யாரு? 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன். அவர் உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன ஆகும்?
பணம் கிடைக்கும் நிச்சயமாக. அதாவது உங்களுடைய வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும், தனம் நன்றாக இருக்கும். குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கார், தனஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கார், அது சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கு. குருவும் சுக்கிரனும்ங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்கள். அப்ப என்ன அர்த்தம்? தனம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. தொழிலாகட்டும் வேலையாகட்டும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த மாதம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் தனத்தில் எந்த குறைவும் இல்லை. அதே சமயத்தில் சுப விரயங்களாகவும் நீங்க கன்வெர்ட் பண்ணுவீங்க. அதாவது பணம் வரும், அதே சமயத்தில் தான் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் இருக்கு. என்ன? குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை, குடும்பத்துக்காக சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் இருக்கும். அப்ப என்ன? திருமண வாய்ப்புகளை உருவாக்கும். சுக்கிரன் உச்சபலத்தோடு உட்கார்ந்திருக்கார், கட்டில் சுகம் கிடைக்கும். இப்ப திருமணம் அமையக்கூடிய பாக்கியம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். அப்ப திருமணம் ஆகாத இந்த மேசராசி என்பர்கள் அந்த காலகட்டத்தில் திருமணத்தை அமைத்து தருவார். ஆடம்பரமாக திருமணம் செய்வீர்கள், ஆடம்பரமாக திருமண வேலைகளை செய்வீர்கள், செலவு செய்வீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து குழந்தைகளுக்காக, என குருவோட பரிவர்த்தனை பெற்றார். குருங்கிறது குழந்தைக்கு காரகன். அப்போ குழந்தைகளுக்காக நீங்க செலவு செய்வீங்க. குழந்தைகள் என்ன ஆசைப்படுகிறதோ அந்த ஆசைகளை வாங்கி மகிழக்கூடிய அந்த காலகட்டமாக நிச்சயமாக அமையும். குழந்தைகளுக்காக செலவு செய்வீர்கள். என்ன செலவு செய்வீர்கள்? கல்விக்காக செலவு செய்வீர்கள். குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ராகு 12இல் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். அப்போ குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று பகிழக்கூடிய பாக்கியம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி நிச்சயமாக அமையும். தன்னுடைய பேச்சுக்கள் அழகாக இருக்கும், முத்திரை பதித்தால் போல இருக்கும். பேச்சை எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அழகாக அற்புதமாக பேசுவீங்க. அழகு சார்ந்த விஷயத்தில் நாட்டம், தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் இருக்கு. அப்போ கவர்ச்சிகரமாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு தனத்தை ஈட்டக்கூடிய தன்மை, பிரம்மாண்டமாக செயல்படுத்தக்கூடிய தன்மை, புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை, அதனால புகழ் பெறக்கூடிய தன்மை, அதனால மனமகிழ்ச்சி சந்தோஷம், அதனால ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அப்போ அதே சமயத்தில் திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே அல்லவா? அப்போ களத்திர விஷயத்தில் என ராகம் இருக்கார். அப்போ எல்லாமே பிரம்மாண்டம் தான். நீங்க நினைச்சது ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கிறது, தப்பே கிடையாது. ஆனா அங்க ராகங்கிறது ஒரு பாம்பு கிரகம், ஒரு பாவ கிரகம் அல்லவா? பாம்புங்கிறது கொத்தக்கூடிய தன்மை இல்லை, ஒரு விஷத்தன்மை இருக்கு அல்லவா? அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம், பெண்கள் ஆக இருந்தால் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஆண்களாக இருந்தால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துக்கள். பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, சுக்கிரனோட ராகு இணைந்திருக்கார் அல்லவா? அப்ப காதலை தந்தே ஆகணும் அல்லவா? அப்ப நிச்சயமா காதல் வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த மேசராசி என்பர்கள். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தால அந்நியர்களுடன் காதல் வரக்கூடிய தன்மை, அந்நிய மதத்தினருடன் காதல் வரக்கூடிய தன்மை. அப்படி திருமணம் நடக்குமேயானால் என்ன, உறவு இல்லாமல் உறவினர்கள் அல்லாத அதர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை தரும் என ராகு 12இல் அமர்ந்திருக்கார். அப்போ நிச்சயமாக இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொகுசு ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. டெக்ஸ்டைல் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். டெக்ஸ்டைல், ஜவுளி, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை, அதில் உள்ள என்ட்ரி ஆவது அல்லது ஏற்கனவே இருந்திருந்தீங்கன்னா அதன் மூலமாக லாபத்தை தரக்கூடிய தன்மை, அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய தன்மை, அழகு சார்ந்த விஷயங்கள், அதாவது கவர்ச்சிகரமான பொருள்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கும். அதே சமயத்தில் இந்த வாகனங்கள் சார்ந்த அந்த வாகனங்களை தயாரிக்கக்கூடிய உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். பெண்களையே நிர்வகித்து கொண்டு பெண்கள் சார்ந்த விஷயத்தில் அதை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். இந்த இசை சம்பந்தப்பட்ட
பாட்டு சம்பந்தப்பட்ட அந்த கலைத்துறை என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கின்றவர்கள், சினிமா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, ஊடக சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். ஏன்னா ராகு அங்கே உட்கார்ந்துருக்கார். ராகுங்கிறது பிரம்மாண்டம். அப்போ பிரம்மாண்டமான தன்மையை நோக்கி செல்லக்கூடிய, ஆசைகளை வளர்க்கக்கூடிய, அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது பாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு உங்க ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி நடக்குமேயானால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு கொடுத்து விடும். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் என்ன, இந்த சுக்கிரன் ராகு இணைந்தாலே கலத்திரம், காமம், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அபிவிருத்தி தரும். அந்த பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் உங்களுக்கு வரப்போவதில்லை. தான் நினைத்த இடத்துக்கு, இஷ்டப்பட்ட இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி உண்டு. தொழிலில் எந்த குறையும் உங்களுக்கு ஏற்படுத்தப்படாது. ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியானது வருகின்ற 28/1/2025 அன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார். அப்போ உங்க ரிஷப ராசினருக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. அப்ப 10ஆம் இடத்தில் நிஸ்பலத்தோடு இருந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு சென்று உச்ச பலத்தை அடைகிறது. அது ராகுவோடு சேர்ந்து அமையப்பெறுகிறது. அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் அமையக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியானது, அதாவது சுக்கிரனுடைய வீட்டில குரு பகவானும் குருவினுடைய வீட்டில சுக்கிரனும் அமையப்பெறுகிறது. அப்போ சுக்கிரனுங்கிறது ரிஷபராசினருக்கு யாரு? உங்க ராசி அதிபதி, லக்ன அதிபதி தான் சுக்கிரன். அதே சமயத்தில் 6க்குரியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கும்போது, நீங்க உங்க ராசிநாதன் வலுப்பெற்று இருக்கும்போது நீங்க நல்லா இருக்க போறீங்க. அப்போ உங்களுடைய செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு. அப்ப நீங்க எதை நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பை அடையக்கூடிய தன்மை, சந்தோஷம், மனமகிழ்ச்சி 11ஆம் இடத்தில் இருக்கார். நீங்க சந்தோஷப்பட போறீங்க, மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள், நீங்கள் நினைத்ததை சாதிக்க போகிறீர்கள். உங்க மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெற போகிறது. எதையெல்லாம் தடைப்பட்டு உங்க ஆசைகள் நிறைவேற்றாமல் எதையெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி ஆனது நிச்சயமாக அமையும். புகழ், கௌரவம், சுய கௌரவம் மேலோங்கும். தான் யாரு என்று வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். யாரோட சேர்ந்திருக்கார்? ராகுவோடு சேர்ந்திருக்கார். ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம். அப்போ பிரம்மாண்டமாக தன்னை வளர்த்தி கொள்ளக்கூடிய, தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய, தன்னை வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. 6ஆம் அதிபதி அதே சுக்கிரன் தான். 6க்குரியவன் 11ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள ஆட்பட்டு கொண்டு அதுக்குள்ள இருந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசினர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கிர பயிற்சின்னு சொல்லுவேன். ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறைஞ்சிட்டார். அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தாரோ அந்த எதிர்ப்பாளிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அல்லது எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். கடனால பிரச்சனை, கடனை அடைக்க முடியாத நிலை, கடன் வருத்தி கொண்டிருந்த நிலையானது இப்போ மாறப்போகிறது. கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை, கடனை கட்டக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அங்கம். ஏன்னா சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் அல்லவா? அப்போ அந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெறும்போது 2 பணக்காரர், அதாவது ஒரு மனிதனுக்கு சொகுசாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா அந்த குருவும் சுக்கிரனும், அவங்க நல்ல நிலையில் இருந்தால் அவங்க சொகுசாக லக்ஸரியாக இருக்க போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ கடனை அடைத்து விடலாம், கடன்
மூலியமாக தன்னை வளர்த்தி கொள்வது, கடனை வாங்கி வளர்ச்சி பெறுவது. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சிறப்பு பெறும். அதே சமயத்தில் யாராவது ரிஷபராசி என்பவர்கள் நோயாக இருந்து, அதாவது ஹெல்த்தில் ப்ராப்ளமாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கிறோம். ஏன்னா ஆறுக்குரியவன் நோயை குடிக்கக்கூடியவன் தனக்கு ஆறில் போய் மறையும் போது நோயை தீர்க்கக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது 6ஆம் இடம் நோயை கொடுக்கிறது என்றால் 11ஆம் இடம் நோயை தீர்ப்பதற்குரிய ஒரு இடம். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் 11ல் போயிரும்போது தன்னுடைய நோயை, தன்னுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அலைஞ்சு திரிந்து கொண்டிருந்தவர்கள், கடந்த ஒரு வருடமாகவே இந்த பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து சொல்யூஷன், அதாவது அது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும். வெற்றி பெறுவீங்க, அல்லது அதிலிருந்து அந்த வழக்கிலிருந்து வெளிவந்துடுவீங்க. ஸோ அந்த தன்மையை அது கொடுக்கும். சுக்கிரனும் ராகுவும் இணைந்து 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ போகக்காரகன் தன்னுடைய ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை. அப்போ இதுவரைக்கும் தன்னுடைய ஆசை என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாகனம் வாங்கணும், இதுதான் என்னுடைய ஆசையாக இருந்தது. இந்த 2025 ஒரு நல்ல வாகனங்கள், பிரம்மாண்டமான ஒரு வாகனம் வாங்கணுங்கிறத என்னுடைய ஆசை கனவாக இருந்தது. இந்த கனவை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கிர பயிற்சின்னு சொல்லுவேன். அப்போ வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த ஒரு காலகட்டங்கள். அதே சமயத்தில் வீட்டுக்கு அதே தான், வீட்டுக்கு காரக கிரகம் அதே சுக்கிரன் தான். சுக்கிரன் பிளஸ் ராகு, சுக்கிரன் வீட்டுக்காரகன், ராகு பிரம்மாண்டம், ரெண்டு சேரும்போது பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பை உங்கள் எண்ண ஓட்டத்துக்கு கொடுக்கும். அது செயல்படுத்தியே தீரும். அப்போ ஒரு கடனையை வாங்கியாவது ஒரு வீட்டை கட்டிடலாம். இதுவரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருந்து எத்தனையோ பணம் செலவாகிவிட்டது. இனி தனக்காக தன்னுடைய கௌரவத்துக்காக, தன்னுடைய இருப்பிடத்துக்காக, தான் இருப்பதற்காக, தான் ஆசைப்பட்ட ஒரு வீட்டை அமைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா வீட்டுக்கு காரகன். அப்போ சொகுசுக்கு சாரணம், சொகுசு பங்களா, சொகுசாக இருக்கணும், லக்ஸரியா இருக்கணும், தான் நினைத்ததை சாதிக்கணும், நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அமைப்பும் இங்கே இருக்கிறது. சரி, அதே சமயத்தில் சுக்கிரனுங்கிறது காதல் காரகன் அல்லவா? அப்போ சுக்கிரன் வலிமையாக இருக்கும்போது, தான் ராசிதிபதி வலிமையாக இருக்கும்போது தான் ஆசைப்பட்ட காதலை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது காதல் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அது ராகுவோடு இருக்கிறதுனால அந்நியரோடு இருக்கக்கூடிய தன்மை, அதர் காஸ்ட், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அந்த தொடர்புகளை உருவாக்கும் இந்த காதல் வாயிலாக. ராகுங்கிறது வெளிநாட்டு காரகன் அல்லவா? அப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டம் உண்டு. தான் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், ரொம்ப நாளாக போகணுங்கிற ஆசை, இந்த ஊருக்கு போகணும், இந்த பிரயாணத்துக்கு போகணும், அந்த பிரயாணங்கள் அத்தனையும் சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சரி, எங்கே தான் சார் நமக்கு கொஞ்சம் கெடுதல் வரும்? அளவுக்கு அதிகமான ஆசைக்காரன் போகக்காரகன் சுக்கிரன், ராகுன்னா ஒரு பாம்பு அல்லவா? அப்போ களத்திர ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்கள் என்றால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்கள் என்றால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும் என்பதை மட்டும், இந்த விஷயத்தை மட்டும் ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எந்த கெடுபலன்களையும் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. ஏன்னா சுக்கிரன் என்பது கையிருப்பு பணக்காரகன், குருங்கிறது பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு உட்கார்ந்துருக்கார், சுக்கிரன் ராகு சேர்ந்த பிரம்மாண்டமான பணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் தொழில் ரீதியாக செய்யக்கூடிய தொழிலையும் வேலையிலும் திடீர் ப்ரொமோஷன், திடீர் இன்க்ரிமெண்ட், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஆனால் சுக்கிரன் ராகு இணையும் போது அந்த காமம் சார்ந்த விஷயத்தில் மட்டும், கலத்திர விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். சரி, அதே சமயத்தில் செட்டில் ஆவானா, அதாவது பெண்கள் சார்ந்த, பெண்களுக்கு நல்லது நடக்கும். சுக்கிரன் பெண்களுக்கு காரகன், அது இளமை பெண்களுக்கு காரகன். பெண்கள் தயாரிக்கக்கூடிய, பெண்களோடு சேர்ந்து பணிபுரியக்கூடிய அந்த வகையில் இருக்கக்கூடிய தொழில்களுக்கெல்லாம் சாதகம்தான். அழகு சம்பந்தப்பட்ட இந்த சுக்கிரன், இந்த சுக்கிர பேச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய ஆர்வம் என்பது இருக்கும். அழகாக
லக்ஸரியான ஆடம்பரமான உடை அணிந்து கொள்வதும் தன்னை அழகுபடுத்தி கொள்வதும் இதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே அழகுபடுத்தக்கூடிய தொழில்கள் சார்ந்த பியூட்டி சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லர் வச்சுட்டு இருக்கிறவங்க அல்லது டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதாவது ஜவுளி சம்பந்தப்பட்ட துணி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய தன்மை. சுக்கிரன் ராகு சேரும்போது கலைத்துறையில் பிரம்மாண்டத்தை படைக்கக்கூடிய தன்மை. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர், அது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் தன்னை வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய, வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய, பிரம்மாண்டமான புகழை கொடுக்கக்கூடிய, புதிய புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், ஹோட்டல் அதாவது இலை போட்டு பரிமாறக்கூடிய ஹோட்டல் சம்பந்தப்பட்ட அல்லது உல்லாச விடுதிகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி ரிஷபராசி என்பவர்களுக்கு சொகுசையும் சொகுசு வாழ்க்கையும் பணம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய, கடன் நோய் வம்பு வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மிதுன ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியானது வருகின்ற தை மாதம் 15, அதாவது 28/1/2025 அன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார். அந்த மீனத்தில் சுக்கிர பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரையாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் உச்ச பலம் அடைய போகிறார். அப்போ இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் விஷயத்தில் நல்ல பல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சுக்கிரனுங்கிறது யாரு? சொகுசுக்கு காரகன் அல்லவா? அப்போ சொகுசான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கிரன் வலிமை பெறணும். உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் குரு இந்த 2 கிரகங்கள் வலிமை பெற்று விட்டாலே அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் சொகுசு விஷயத்தில், தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில், பண விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போ சுக்கிரன் உச்ச பலத்தோடு அமைய இருக்கிறார். அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளை தேடித்தரும். அப்போது ஒரு கலைத்துறையில் ஒரு புகழடையணும், ஒரு செல்வாக்கு சேரணும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கணும், அதில் பிரபலம் ஆகணும் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது. அது ராகுவோடு சேர்ந்து அங்கே உட்கார்ந்துருக்கார். பிரம்மாண்ட காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவோடு இணையும் போது பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்துருக்கார். அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் உட்கார்ந்துருக்கார். இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கு, இதுவும் ஒரு சிறப்பு. அப்போ சுக்கிரன் உச்சபலம் அடையும் போது மாளவிய யோகம் ஏற்படுகிறது. அந்த யோகத்தின் மூலமாக சகல செல்வாக்குடன் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் புழங்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. 5க்குரியவன் அல்லவா? குழந்தைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் தான் என்ன ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள், அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அவரே 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் படிப்புக்காக வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோக காலமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சுக்கிரனுங்கிறது யாரு? வண்டி வாகனத்துக்கு காரகன் அல்லவா? ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு வாகனம் வாங்கணும் என்று நெடு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், அல்லது வாகனத்தை புதிதாக வாங்கக்கூடியவர்கள், அல்லது பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதுசாக வாங்குற, ஸோ இந்த மாதிரியான அமைப்பு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார். வாகனத்துக்கு காரக கிரகமே அந்த சுக்கிரன் தான். சுக்கிரன் நல்லபடியாக இருக்கார். புதிய வீடு அமையும். இதுவரைக்கும் வாடகை வீட்டிலே இருக்கிறவங்க புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்போது வீட்டு
கட்டி அதை வாடகை விட்டு அதன் மூலமாக வருமானம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா சுக்கிரனுங்கிறது கலத்திர காரகன், திருமண காரகன் அல்லவா? அப்போ திருமண காரகன் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், அதாவது ஒரு திருமணம் ஆகலை அப்படின்னு இருக்கவங்க, அல்லது திருமணம் ஆகணும், திருமணம் ஆகி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ சுக்கிரன் என்பது சொகுசுக்கு காரகன், ராகுங்கிறது பிரம்மாண்டம், பிரம்மாண்டமான சொகுசு, அதாவது தன்னுடைய போகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. அப்போ போகம் அப்படின்னு என்ன? மகிழ்ச்சி தரமான சில விஷயங்களில், சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்களில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் செலுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழில்துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி உருவாக்கும். அது குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய எந்த கலைத்துறையாக இருந்தாலும் அந்த கலைத்துறையில் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு. விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு பெயரையும் புகழையும் கௌரவத்தை தரக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில், கௌரவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்குது. அதே அந்த சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருந்து தனது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது. குருவினுடைய பார்வையும் பெறுகிறது. தாய் நன்றாக இருக்க போகிறார். தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரப்போகிறது. மனைவியால் லாபம், அதாவது கணவன் அல்லது மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி மூலமும், மனைவியாக இருந்தால் கணவன் மூலமும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. வேலை செட்டில் ஆகலை, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை நன்றாக, அதாவது படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைப்பதற்கான அமைப்பு, வேலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, வேலையினால் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதனால் உங்களுக்கு தன வருவாய் பெருகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. தொழில்துறையில் நல்ல நல்ல மாற்றங்கள். ஏன்னா மிதுனம் ராசி, மிதுன லக்ன அன்பர்கள் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனங்களாக இருப்பீங்க. உங்கள் மெயினாக பார்க்க போனால் அவங்களுடைய பேச்சு அழகாக அற்புதமாக இருக்கும். ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் அழகாக இருக்கும். ஸோ எதை எந்த இடத்துல ஒரு ப்ரெசன்ட் பண்ணணுமோ அதை அழகாக அற்புதமாக ப்ரெசன்ட் பண்ணி அதை ஜெயிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதாவது ஜவுளி சம்பந்தப்பட்ட, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் கூடுதல் ஒப்பந்தங்கள், அதன் மூலம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா டெக்ஸ்டைல் துறைக்கு காரகன், ஜவுளிக்கு காரக கர்த்தவாக இருக்கிறது இந்த சுக்கிரன் தான். அதே சமயத்தில் தன்னை அழகுபடுத்தி கொள்வது, அழகு சம்பந்தப்பட்ட, பியூட்டி சம்பந்தப்பட்ட துறை, அதை சம்பந்தப்பட்ட பொருள்களை இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் பெண்கள், சுக்கிரனால பெண்கள் அல்லவா, பெண்கள் நிர்வகப்படுத்தக்கூடிய அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட துறை அல்லது பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கக்கூடியவர்கள், அதை சார்ந்த கம்பெனியாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சரி, எதில் தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? சுக்கிரன் ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம்தான். அந்த சுக்கிரன் களத்திரக்காரகனோடு அந்த ராகு இணைகின்ற காரணத்தால் ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயம் களத்திர ரீதியாக கவனமாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது சிறப்பு. பட் பொருளாதாரம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நட்பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா இந்த சுக்கிரன் போய் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால், அந்த 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால செலவும் செய்வீங்க. ஏன்னா விரயஸ்தானத்தின் அதிபதி இல்லவா? அப்போ சுப விரயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன சுப விரயங்கள் நீங்கள் செய்யலாம்? குழந்தைகளுக்கான படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு செலவுகளை நீங்கள் நிச்சயமாக செய்யலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, வாகனங்களை வாங்குறது, இது சுப செலவுகளாக இருக்குது. அடுத்து திருமணம் சார்ந்த சுப காரியங்களை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி சுப செலவுகளை செய்யக்கூடிய தன்மை என்பது இருக்குது. அதனால் உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும்.
ஏன்னா சுக்கிரனுங்கிறது ஆடம்பரமாக இருப்பது, செலவு செய்வது. அதே சமயத்தில் இந்த விவசாய துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் ஒரு புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிறது. இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த குழந்தைகளாக இருந்தால் தன்னுடைய ஆசைகள் அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அதே ஒரு 30 வயது 35 வயது திருமணமே நடக்கலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 5ஆம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்காருல, 5ங்கிறது குழந்தை இல்லவா, அப்போ குழந்தை செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகுதியாக இருக்கு. ஏன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் 5ஆம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எத்தனையோ செலவு செஞ்சோம், எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரியாக அல்லல் பட்டு கொண்டு ஒரு மாதிரி மனக்குறையோடு இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை திளைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும். சுக்கிரனால நன்மை தரக்கூடிய அமைப்பு. அது தொழிலில் 10ல் ஒரு பாம்பு கிரகமாவது ஒரு பாவ கிரகம் இருக்கணும் அல்லவா. ஸோ அந்த வகையில் அங்கே ராகு இருக்கார், சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார். தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய, லாபங்களை குவிக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கடகராசி என்பர்களே, இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற தை மாதம் 15, அதாவது 28/1/2025 அன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அங்கே உச்ச பலத்தோட அமைய இருக்கிறார். அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், சுகாதிபதி, அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவன் தான் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் உச்ச பலத்தோட. ஏன்னா கடந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார், அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் 8ல் மறைவு ஸ்தானம். அப்போ என்ன ஆகும், சில மறைவு சுக்கிரனால பெரிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தலை. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனை இருந்தது. சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரன், பணம் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகள் இருந்தது. அதே சமயத்தில் களத்திர ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தது. திருமணம் சார்ந்த விஷயம் நன்றாக நடக்கலை, தடையாக இருந்தது, பிரச்சனையாக இருந்தது. இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு போறார். 9ஆம் இடத்துக்கு போறது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடியவர், அதாவது திரிகோணத்தில் போய் அமரும் போது அபரிவிதமான நன்மையை செய்ய போகிறார். அது பாக்கியஸ்தானத்தில் நல்ல பாக்கியம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். அது உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறார். தைரியமாக எதையும் செய்யலாம், துணிந்து செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த கடகராசி என்பர்கள். ஏற்கனவே அஷ்டம சனியால் பல இன்னல்கள், பல துக்கங்கள், பல போராட்டங்கள், பணப்பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை, மனம் விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா. இப்போ இந்த சுக்கிரனாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அப்போ சுக்கிரன் என்ன, கையிருப்புக்கு பணக்காரன். கையிருப்புல பணத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் பாக்கெட்டில் பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 9ஆம் இடம் என்பது என்ன, தந்தையை குறிக்கூடிய இடம் அல்லவா. தந்தையினுடைய செல்வாக்கு அதிகமாக போகிறது. தந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறது. தந்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். தந்தையோட சுமூகமான உறவு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன பாக்கியம், உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும். 4ஆம் அதிபதி அல்லவா, 4ஆம் அதிபதி உச்ச பலத்தோட போறார். 4 என்பது என்ன, சுகம். சுகத்தை கொடுக்க போகிறார். ஒரு மனிதன் ஒரு சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான் சொல்லணும். சுக்கிரன் நல்லா இருந்துட்டாலே போதும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெற்று நல்லா இருந்தானா அவர் அனைத்து விதமான சுகபோகங்களை அனுபவிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிற போது இந்த கோச்சார ரீதியில் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். என்ன சுகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார்? 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ வாகன காரக கிரகமே சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்க போறார். அப்போ என்ன, நினைத்த மாதிரி ஒரு
வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா மாளவியா யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார், சுக்கிரனுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கார். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடமான குருவின் வீட்டில் உட்கார்ந்திருக்கார். அப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு நினைத்த மாதிரி வீடு வாங்கக்கூடிய யோகம், வீட்டை ஆல்டர் பண்ணுவது, பிரம்மாண்டமாக ஒரு வீடை கட்டுவது. ஏன்னா ராகுவோட சேர்ந்திருக்கார் அல்லவா, பெருசா வீடு கட்டணும், நல்ல லக்ஸுரியா கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இதை உதயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். உங்க மனசுல ஆள் மனசுல ஓடிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதை சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மை, திடீர்னு கட்டின வீட்டை அப்படியே விலைக்கு வாங்கக்கூடிய யோகம் என்பதும் இருக்கிறது. வாகனங்கள் வாங்கக்கூடிய லக்ஸூரியஸ் வாகனங்கள், சொகுசு வாகனங்களை வாங்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே பழைய வாகனங்கள் இருந்தால் அதை மாற்றிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. தாய் நன்றாக இருக்க போகிறார். தாயினுடைய ஹெல்த்தில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களையக்கூடிய தன்மை. 4ஆம் இடம் என்பது தாய் சார்ந்த விஷயம், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயம் நல்லது நடக்கக்கூடிய தன்மை. தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தாய்க்காக நீங்க சில விஷயங்களை மேற்கொள்ள போகிறீர்கள் அப்படின்னா தாயினுடைய அன்பு கிடைக்க போகிறது. ஏற்கனவே இந்த கடகராசி என்பவர்கள் பொதுநலத்தன்மை உடையவர்களவா, அப்போ பொதுநலமாக சிந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பொதுநலத்தன்மைங்கிறது இருக்கு. ஆன்மீக, அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்களும் உதயமாகும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால 11ங்கிறது என்ன, லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் அல்லவா. அப்போ உங்களுடைய லாபங்கள், செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள், அந்த லாபங்கள் மூலமாக சமுதாய பணிக்கு, அதாவது மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சமூக நலன்களில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக பெயரையும் புகழையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. ராகு கூட இருக்கார் அல்லவா, அப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. சுக்கிரனுங்கிறது கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அல்லவா, அப்ப கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த 28/1/2025 அப்புறம் புகழ் பெறக்கூடிய, புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய, கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்காக ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய, நீங்கள் நினைத்த காரியங்கள் முடிக்கக்கூடிய விஷயத்துல அழகா அற்புதமாக அமைந்திருக்கிறது. அழகு சம்பந்தப்பட்ட, கவர்ச்சி சம்பந்தப்பட்ட, தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய தன்மை, அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, நான் நன்றாக இருக்கிறேன், நான் இதுவரைக்கும் நான் வெளியில காமிக்கல, இனி என்னுடைய இது வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடிய, புகழ் பெறக்கூடிய, கௌரவம் நிலைநாட்டக்கூடிய வகையில அமைந்திருக்கிறது. ஆன்மீக பணிகளில் 9ஆம் இடம் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இடம், ஆன்மீக நாட்டங்களையும் கொடுக்கும் சிலருக்கு. ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, சுக்கிரன் ராகுவோட இணைகிறார். ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் அல்லவா, ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம்தான். அப்போ சுக்கிரன் என்பது ஆணையும் பெண்ணையும் குறிக்கக்கூடிய களத்திரம். ஸோ அந்த களத்திர விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்கள் என்றால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்கள் என்றால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனம், எச்சரிக்கையோட இருக்கணும். காதலையும் கொடுக்கும் இந்த காலகட்டம். சுக்கிரன் உச்சபலம் அல்லவா, காதல் காரக கிரகம் யாருன்னா சுக்கிரன் தான் சொல்லுவேன். அந்த சுக்கிரன் உச்சபலமாக இருக்கும் போது காதல் அமைப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு. அது ராகுன்னா அந்நியர்கள், அதர் காஸ்ட், வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா குருவோட தான் பரிவர்த்தனை ஆகிறார். அந்த குருங்கிறது உங்களுக்கு 6க்குரியவன் அல்லவா. இப்போ பணம் வரப்போகுது, பணம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைத்து விடலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். அப்போ கடனை வாங்கி அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை கட்டிட்டு அடுத்தது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அப்போ சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள், கணவன் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, வேலை வாய்ப்பு, கணவன் அல்லது மனைவி ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும்.
இல்லை வெளிநாட்டில் கம்பெனிகளில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற அமைப்பை உறுதியாக கொடுக்கும். விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் உங்களுக்கு இந்த சுக்கிரன் நல்லபடியாக கொடுக்க போயிடும். உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக பணங்கள், அபிலாசைகள், ஆசைகள் என்ன ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஏன்னா போகக்காரகன் ராகு கூட இருக்கிறல்லவா, ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயாவது இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஆனால் ஆசையை தூண்டக்கூடிய விதத்திலும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரெண்டு விஷயம்தான். கலத்துற விஷயத்தில் ஆசைகள் அளவுக்கு அதிகமாக போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. மற்றபடி இந்த சுக்கிர பயிற்சி நல்லதாக சுப போகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சியாக நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சிம்மராசி அன்பர்களே, சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 28/1/2025 அன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அப்போ மீனம் என்பது சுக்கிர பகவானுக்கு ஒரு உச்ச வீடு, அதாவது வலிமை பெற்ற உச்ச பலத்துடன் இருக்கக்கூடிய வீடு. அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் யார் அப்படின்னா 3க்குரியவன், முயற்சி, தைரிய, வீரியத்தை கொடுக்கக்கூடியவன். அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் உச்ச பலம் அடைய போகிறார். அப்போ 8ல் சுக்கிரன் உச்ச பலம் அடையும் போது என்ன நடக்கும்? அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ல் இருக்கார். அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குருவும், குருவினுடைய வீட்டிலும் சுக்கிரன் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும். அப்ப 8ஆம் இடம் வலுப்பெறப் போகிறது. 8ஆம் இடம் என்பது என்ன? வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 8ஆம் இடம். அப்போ ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு துயரம், ஒரு அசிங்கம், அவமானம் என்று இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் அதிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு வழக்கு ரொம்ப நாளா ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. இப்போ இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அம்சமாக நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. கடன் அடைப்பதற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஒரு வழியால் மாட்டிக்கொண்டிருந்தீங்க, ஒரு தனம் எங்காவது, ஒரு பணம் எங்காவது எடுத்து கொடுத்து வைத்து கொண்டிருந்தது, மறைந்திருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது மறைந்து இருக்கக்கூடிய தேடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி. அப்போ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மறைபொருள் ஞானம் என்பது அதிகமாக இருக்கும். அப்போ புதிதாக ஒரு கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த புதிய கண்டுபிடிப்பு என்பது இந்த காலகட்டம் சாத்தியக்கூறாக அமையும். ஸோ மற்றவருக்கு தெரியாமல் மற்றவர்களுக்கு ஒரு அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஸோ 8ஆம் இடம் என்பது தன்னை ஊரை விட்டு வெளியே, அதாவது இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வெளி மாநிலத்துக்கு போகணும் அல்லது வெளிநாட்டுக்கு போகணும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அது சாத்தியமாகக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 8ஆம் இடம் புனிதம் பெற்றாலே, அந்த 8ஆம் இடம் வலுவடைந்தாலே ஒரு மாற்றம், ஒரு மாறுதல் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அப்போ ஏற்கனவே நம்ம சொந்த ஊர்ல இருக்கிறவங்க இப்போ வேலை கிடைக்கல, வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே நீங்க அப்ளை பண்ணுங்க, வெளியில் அப்ளை பண்ணுங்க, இம்மீடியட்டா உங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறது தான் என்னுடைய உறுதியான ஒரு 100% சாத்தியக்கூறாக அமையும். அப்போ வெளியில் வேலை தேடுங்கள். அதாவது வெளிநாடு, வெளி மாநிலம் இப்படி போகணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு 100% நிச்சயமாக வேலை கிடைக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருக்கார். ராகு அப்படிங்கிறது அந்நியர்கள், அந்நிய மதம் சம்பந்தப்பட்டவர்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு. ராகுங்கிறது பிரம்மாண்டம். சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து இருக்கின்றனால அந்த ராகு யாரோக வேலை செய்வார்னா குருவாக வேலை செய்வார், சுக்கிரனாக வேலை செய்வார். அப்ப எதிர்பாராத பணம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன் தனம் கிடைக்கிறது? 8ஆம் இடத்திலிருந்து தனது சமசப்தம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார்.
குரு பகவானும் தனஸ்தானத்தை பார்க்குது. ஸோ இந்த அமைப்பு இருக்கும்போது தனம் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் என்ன, களத்திரம் சார்ந்த விஷயத்தில் சுக்கிரனுங்கிறது களத்திரக்காரகன். அந்த களத்திரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம், சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். அப்போ கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். அதாவது ஆண் பெண் சார்ந்த விஷயங்கள், ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். என சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கின்றார். அப்போ ராகுங்கிறது பாம்பு கிரகம். அப்படி என்கின்ற அடிப்படையில் அந்த விஷயத்தில் மட்டும் கவனம். பொருளாதாரத்தில் எந்த இதுலேயும் தடையை கொடுக்க போவதில்லை, நல்லா தான் இருக்க போகுது. 3க்குரியவன் 8ல் இருக்கார். அதாவது 3க்குரியவன் 8ல் இருக்கும்போது என்ன ஆகும், வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கும். சின்ன வியாபாரத்தில் டிராவல் இருக்கும், அலைச்சல் திருச்சல் இருக்கும், இறுதியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கும். 10க்குரியவன் 8ல் இருக்கார். அப்போ வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும், டென்ஷனாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர் ப்ரமோஷன் கிடைச்சிரும். அப்போ மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். ஸோ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்போ என்ன தருவார், சுக்கிரனுடைய காரகத்துவத்தை அள்ளி தருவார். சுக்கிரன் உச்ச பலமாக இருக்கல்ல, அப்போ ஒரு வீடு கட்டணும் ரொம்ப நாளாக எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் ஒன்றை விற்றுவிட்டு இன்னொன்றை பிடிப்பது. அப்போது இடத்தை விற்றுட்டு அந்த இடம் இன்னொரு இடத்துல வீடு கட்டுவது, அதாவது ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்த வாங்குவது. ஸோ இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் உச்சப்பட்டாலே வாகனங்கள் மாற்றுவது, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாகனத்தில் பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் அது அத்தனையும் மாறக்கூடிய தன்மையை அது உருவாக்கும். அப்போது இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கின்றவர்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சம்பந்தங்கள். என்ன, காதலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். காதல் காரகனான சுக்கிர பகவான் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். ஒரு வலி வேதனை, அதாவது காதலராக இருக்கின்றவர்கள் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை. பிரிஞ்சிருக்கிறன்னா ஏதோ ஒரு வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ மாறி இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சரி, குழந்தைகள் நலன்கள் திருப்தி அடையுமா? என குரு அல்லவா, குருவும் சுக்கிரன் தான் பரிவர்த்தனாங்க. 5க்குரியவன் 10ஆம் இடத்தில் இருக்கார். குழந்தைகள் தான் ஆசைப்பட்ட அபிலாசைகள் ரொம்ப நாளாக நடக்காத விஷயத்தை நடக்கும். குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் அதாவது குழந்தைகள் தாய் தந்தையை விட்டு வெளியே ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தைகள் புதிய கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே நிறைய பிளேஸ்மெண்ட்டில் அட்டன் பண்ணி தோற்று போய் ஒரு கம்பெனி போயிடுச்சு, அடுத்தது இன்டர்வியூ அட்டன் பண்ண கிடைக்கல, 3வது கிடைக்கலங்கிறவங்க இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் திடீர் வாய்ப்பாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகள் இருந்தது, சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில அனுகூல பலன்கள்ங்கிறது கிடைக்கும். தன்னுடைய ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேலையில் நல்லா இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது, உங்களுடைய முயற்சி பலிகமாக போகிறது. நல்ல பேச்சு, அழகு சார்ந்த பேச்சு, அறிவாற்றலுடைய பேச்சு, சரளமாக பேசக்கூடிய தன்மை, நடிப்பு திறன், கலைத்துறையில் சினிமா துறையில் நடிப்பு திறன் அப்படியே மெருகேற்றக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அப்போ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது நல்ல பல மாற்றங்களையும் நல்ல அனுகூலத்தையும், சொகுசாக இருக்கக்கூடிய சொகுசு சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களையும், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும், கடல் கடந்து நாட்டை அதாவது ஊரை விட்டு ஸ்டேட்டை விட்டு மாநிலம் டு மாநிலம், ஸோ இந்த மாதிரி மாற்றலாகக்கூடிய தன்மைகளும், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பும்,
ஜவுளித்துறையில் இருக்கின்றவர்கள், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், உல்லாச விடுதி அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிர பயிற்சியானது இருக்க போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியானது வருகின்ற தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 28/1/2025 அன்று சுக்கிர பயிற்சி நடக்கிறது. அதாவது கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார். அப்போ மீனத்தில் சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகிறார். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சுக்கிரனுங்கிறது யாரு அப்படின்னா, 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன். அதே போல 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவனும் அந்த சுக்கிரன் தான். அப்போ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய, ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவானை சொல்லணும். ஏன்னா பாக்கியாதிபதி அவர் போய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ 100% தன்னுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் தர தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டில் குருவும் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அப்ப என்ன நடக்க போகிறது? தனம் பெருக போகிறதுன்னு சொல்லுவேன். ஏன்னா தனத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சுக்கிரன் அல்லவா, அவர் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். எங்க தனத்தை கொடுக்கும்? வேலையில கொடுப்பார், தொழில கொடுப்பார். அப்போ தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து இருக்கார். கூட்டு தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் அங்க உருவாக்கும். கூட்டு தொழில அதீத லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, சமுதாயத்தில் நட்பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களும் இருக்கு. தனம் நன்றாக இருக்க போகிறது. நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது. அப்போ 9க்குரியவன் தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா, ஒரு நல்ல பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உச்ச பலத்தோடு கொடுக்க போகிறார். எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் இயங்கிக் கொண்டு அதுக்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் கிடைக்க போகிறது. என்ன பாக்கியம்? தன பாக்கியம். தனம் புகழடைய போகிறீர்கள். கௌரவம் கிடைக்கப் போகிறது. நன்மதிப்பை பெறப் போகிறீர்கள். பணத்தை வைத்து சமூக காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு. சச்சங்கங்களின் மூலமாக நற்பெயர்களை தரப்போகிறீர்கள். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியத்துக்காக தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக 99% நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கு. ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, குரு பகவான் வலிமையாக இருக்க போகிறார். குரு பகவான் வலிமையாக இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார், குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார். சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து குருவுக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப என்ன நடக்க போகுது? 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் புனிதமிடப் போகிறது. பூர்வ புண்ணியம் கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. அதனால மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. பதவி கிடைக்கும். 5ஆம் இடம் என்ன? பதவி கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இடமாற்றம் ஒன்று, உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், இந்த மாதிரி எதிர்பாராத மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும். நீங்கள் இந்த மாதம் நீங்கள் நினைத்த ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். ஆனால் 7-9க்குரியவன் வலுப்பெற்று உட்கார்ந்துருக்காரே, அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் நடக்கும். அப்போ 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார். கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியில் லக்னத்தை பார்க்கும் பொழுது திருமண வாய்ப்புகள் கைகூடும். இதுவரைக்கு திருமணமே வேண்டாம் என்றவங்க கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும். திருமண தடை விலகப் போகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. அந்த குரு பகவான் லக்னத்தை பார்க்கறதும் சுக்கிரன் லக்னத்தை பார்க்கறதும் ரொம்ப நல்ல அமைப்பு. குரு என்கின்ற கிரகம்
ஒரு சுப கிரகம் லக்னத்தை பார்க்கறதும் சுக்கிரன் லக்னத்தை பார்க்கறதும் லக்னம் சுபத்துவம் அடைய போகிறது. அப்போ நிறைய உள்ளுணர்வு சக்தி உண்டு. அது குறிப்பாக அதாவது எதையெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் துறையில் ஒரு ஐடி செக்டரில் இருக்கிறீங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு விடை கொடுக்க முடியவில்லை, விடை எதில் வருது என்ன வருது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி அதை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை, மறைந்த விடை, கண்டுபிடிக்க முடியாத தன்மையில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் இப்போ உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கிறத சொல்லுவேன். திருமணம் நன்றாக இருக்க போகிறது. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இரண்டாம் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு. 7க்குரியவன் 9ஆம் இடத்துல இருக்கார், ஒரு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். இரண்டாவது திருமணம் அமையும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருக்கார். அப்ப ராகு அப்படின்னா யாரு? வெளிநாட்டு சொந்தக்காரர், வெளிநாட்டு கிரகம், அந்நிய மதத்தினருடைய சம்பந்தம். அப்போ நல்ல தொடர்புகள், அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். அந்நிய மதத்தினருடைய நட்புணர்வு பேணி காக்கப்படும். அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லுவேன். சுக்கிரன்ங்கிறது யாரு? சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு காரகன். சொகுசாக இருக்க போறீங்க, எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க டிராவல், அந்த டிராவல் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வாகனம் வாங்கணும், பிரம்மாண்டமான வாகனம், ஒரு பிரம்மாண்டமான வீடு. ஏன்னா ராகுவோடு போகக்காரகனோட ஆசைக்காரகனோட சேர்ந்திருக்கிறதுனால அந்த அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது அல்லவா. அப்போ சுக்கிரன்ங்கிறது இந்த காரக கிரகம், குருங்கிறது வண்டி வாகனத்துக்கு ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா. அப்ப நிச்சயமாக இந்த எண்ண ஓட்டங்களை கொடுத்து வண்டி வாகனத்தை வாங்கி அமையக்கூடிய அல்லது வீட்டை கட்டி அதை வாடகை விட்டு அதன் மூலம் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாமே அந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரும். தொழில் மூலியமோ வேலை மூலியமாகவோ கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு அந்த கடனை முதல்ல அடைச்சிட்டு அப்புறம் மற்ற வேலை பார்க்கலாங்கிற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அப்போ இந்த கடனை அடைச்சிட்டு வேற ஒரு கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. அதாவது சுக்கிரன் வலிமையா இருந்தால் என்ன? சுகபோகங்களை அள்ளித்தரப்போகிறார். எதெல்லாம் சுகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எதெல்லாம் நல்ல ஒரு லக்ஸரியஸாக நாம் இருக்கணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறீர்களோ, வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி போடுவது, எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களை வீட்டுக்கு ரொம்ப நாள் இது வாங்கி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க பொருள்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ சொகுசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணங்களை வாங்குவது, அழகு, தன்னை அழகுபடுத்திக் கொள்வது, அழகுக்காக அழகு நிலையங்கள், இந்த மாதிரி அழகு சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. நல்ல பேச்சு, இனிமையான பேச்சு, பிரம்மாண்டமான பேச்சு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற அறிவுத்தன்மையோடு செயல்படக்கூடிய, கலைநயத்தோடு நளினமாக செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நல்ல சகல செல்வாக்குடனும், அதாவது செல்வ செழிப்புடனும், தொழிலில் வளர்ச்சி அபிவிருத்தியுடனும், நல்ல லாபத்தன்மையுடனும், செய்யக்கூடிய தொழிலில் மதிப்பு மரியாதை கௌரவத்தோடு இருக்கக்கூடிய தன்மையும், தான் அதாவது அந்த ராசிநாதன் லக்னநாதன் அந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மையிலும், மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மையிலும், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சுக்கிரப்பெயர்ச்சியாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது
தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அன்று கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார். அங்கே சுக்கிர பகவான் உச்சத்தன்மையோட இருக்க போகிறார். அப்போ சுக்கிரன் என்பது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி. உங்கள் ராசி அதிபதி உச்ச பலத்தோடு உட்கார்ந்துருக்க போகிறார். அப்போ ராசி அதிபதி வலுவுடையதாக இருக்கிறது. அப்போ ராசி அதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கார்? 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 6ஆம் இடம் என்பது ஒரு கெட்ட ஸ்தானம் ஆச்சே, அங்கே போய் நம்ம ராசி அதிபதி இருக்காரே, எனக்கு ஏதாவது கெடுதல் செய்து விடுவோமோ என்கின்ற எண்ணப்பாடு ஒரு சிலருக்கு உதயமாகலாம். ஆனால் இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்தால் அது மறைவு கிடையாது. அப்போ சுக்கிரன் 6ஆம் இடத்துல அங்கே போய் அமரப் போகிறார். அப்போ சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களை செயல்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ சொகுசுக்கு காரகன் அல்லவா, வண்டி வாகனத்துக்கு காரகன் அல்லவா, அந்த வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டம் இதாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். கடனை வாங்கி ஒரு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறதுன்னு சொல்லலாம். ஸோ 6ஆம் இடத்துல என்ன இருக்கு? வேலை இருக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் வேலையில் செட்டில் ஆகாமல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு வேலையில் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி வலுப்பெற்று இருக்கார். அப்போ வேலை நன்றாக அமைய போகுதுன்னு அர்த்தம். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது, நினைத்த மாதிரி ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கும். வேலையில் அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. அப்போ ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம். இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வேலையில் நீங்கள் அடுத்த படிநிலைக்கு செல்லக்கூடிய, ப்ரமோஷன் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொண்ட ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்கள் சுக்கிரனுங்கிறது யாரு? சொகுசு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கிடுவீங்க. வீட்டுக்கு காரக கிரகம் அவர் தான். அப்போ வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன நடக்கும்? வீட்டை வாங்குவீங்க, கடனை வாங்கி வீட்டை பண்ணுவீங்க. ஏற்கனவே வீடு இருந்தால் வீட்டை ஆல்டர் பண்ணுவீங்க, இன்னொரு வீட்டை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். இல்லைன்னா இடத்தையாவது வாங்கி போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி சொகுசு சார்ந்த விஷயத்தில், ஆடம்பரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். அதே சுக்கிரன் 8க்குரியவனாச்சே. அப்போ 8க்குரியவன் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து அங்கே பாருங்க, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலும் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கு. 6, 8 கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ என்ன, ஒரு வலி வேதனையை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் அதிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய தன்மை, திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் அல்லவா? அப்போ 8க்குரியவன் 11ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ இதுவரைக்கும் ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் எதிர்பாராத விதத்தில் அது சாதகமாக முடியக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். என்ன குறிப்பாக சொல்ல போனால், ரொம்ப நாளாக ஒரு வழக்கு நிலுவையில் இழுத்து கொண்டே இருந்தது, வழக்குக்கு தீர்வு கொடுக்காமல் இருந்தது, வழக்கினால எனக்கு வலி, வேதனை, துக்கம், துயரத்தை அனுபவித்து கொண்டிருந்தேன் என்று இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 6ஆம் இடம் என்பது என்ன? நோயை கொடுக்கக்கூடிய இடம். இதுவரைக்கும் தன்னுடைய உடல்நலத்தில் அக்கறை கொள்ளாத துலாம் ராசி என்பவர்கள் இப்போ உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்குவீங்க. சரியான உடற்பயிற்சியை அமைத்துக் கொள்வீர்கள். சரியான உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ளணுங்கிற தன்மை இருக்கும். சுக்கிரன் 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். சுகர் வரக்கூடிய தன்மை இருக்கிறது. ஸோ அது நீங்கள் செக் பண்ணுவீங்க. உங்கள் ஹெல்த்தை போய் செக் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணப்பாடு எடுத்து இதுவரைக்கும் போய் செக் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாம் நினச்சிட்டு இருப்பீங்க, பண்ண முடியாத தன்மையில் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்து அதை செக் பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஹெல்த்தை பராமரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏற்கனவே உடல்நலத்தில் தொந்தரவு பிரச்சனையோடு இருந்தவர்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. கடன் விஷயத்தில் கடன் கொடுக்கும், சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது உண்டு. ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 6, 8 கனெக்ட் ஆகிறதுனால 1000% வழிகளை கொடுத்து விடும். தன்னுடைய கெப்பாசிட்டி இதுதான் அப்படின்னா
அதுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால, ராகு அங்கிறது போக காரகனுங்கிறதுனால அளவுக்கு அதிகமான ஆசையை கொடுத்து அதில் ஒரு சிக்கலை கொடுத்து விடுவார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு செயல்படுவது நல்லது. அதே சமயத்தில் அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்கிறார், குருவும் 12ஆம் இடத்தை பார்க்குது. 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இடம் என்கின்ற காரணத்தால இந்த துலாம் ராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தோடு உறுதியோடும் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்போ நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், வெளிநாட்டு வாணிபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஏற்கனவே ஒரு ஜெயில் தண்டனை, ஒரு தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த தண்டனையிலிருந்து வெளிவருவதற்கான அமைப்புகள், முதலீடும் அந்த 12ஆம் இடத்துல இருக்கு. அப்போ முதலீடு சார்ந்த விஷயத்திலும் அனுகூலத்தை கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்தில் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா 6, 8, 12ங்கிறது எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூகத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய சில வருவாய் அல்லவா. ஸோ அந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாக லாபத்தை தரக்கூடிய ஒரு தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடித்தந்து புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டுங்கிறதுல மறுக்கவே முடியாது. ஸோ கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நன்மை தரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகத்தை கொடுத்துரும். ரொம்ப நாளாக ஒரு வரணம் பார்த்துட்டே இருக்கும், தட்டி கழித்து கொண்டே இருக்கிறது. குரு வேற 8ல் உட்கார்ந்துருக்கார், சுக்கிரனும் 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். அதாவது வரணம் அமைகிற மாதிரி தெரியுது, அமைய மாட்டேங்குது. எத்தனையோ வரணம் பார்த்துட்டோம், சக்சஸ் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த காலகட்டம் திடீர் என்று உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை அள்ளித்தருங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது. ஏன்னா சுக்கிரனும் குருவும் வலுப்பெற போகிறார். குருவும் இப்போ வக்ர நிவர்த்தி அடைய போகிறது. எப்போ? இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த வக்ர நிவர்த்தி அடைந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்க போகிறார். கலத்திர காரகன் உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ எதிர்பாராததை எதிர்பாருங்கிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டமாக திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு காதலை கொடுக்கும். இந்த காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ராகுவோட சேர்ந்திருக்கார், அந்நிய மதத்தினரோட அதர் கேஸ்ட் சம்பந்தரோட காதல் கொடுக்கக்கூடிய தன்மையும் கொடுத்து விடும். அதே சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் வலுப்பெற்று ராகுவோடு சேர்ந்திருக்கார். ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம்தான், ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பாதிக்கப்பட்டு இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து விடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த குரு, அதாவது குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால 2 தனம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு வலுப்பெறுகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறதுனால பணம் உங்களுக்கு கிட்டும், பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும். அதாவது நல்லபடியாக நேர்விதமாக, அதாவது நேர்விதம்னா என்ன, மற்றவர்களை ஏமாற்றாமல் நேரடியாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நிச்சயமாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த காலகட்டம் உண்டு. ஆனால் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். எதிரிகள் ஒரு போராடக்கூடிய தன்மை, போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கிறது. என அடுத்த மாதம் சூரியன் 5ஆம் இடத்தில் அமர்கிறார். 5-11 கனெக்ட் ஆகின்ற காரணத்தால் அந்த இயற்கையாக இறைவன் கொடுத்த அதாவது அந்த இறைவனுடைய அனுகூலத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய தன்மை. என லாபாதிபதியும் அந்த சூரியனும் இணைகிறார். 5-11 இணைகிறார். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி யோகத்தை கொடுக்கக்கூடியவன். ஸோ 5-11
11 கனெக்ட் ஆகி இருக்கின்ற காரணத்தாலும், உங்கள் ராசிநாதன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், 8க்குரியவன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் தனக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால நல்லது நடக்கக்கூடிய, எதிர்பாராத விதத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அற்புதமான இந்த சுக்கிர பெயர்ச்சி இந்த துலாம் ராசினருக்கு அமையும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. விருச்சிக ராசி அன்பர்களே, சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 28/1/2025 அன்று நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மீனமனைக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் யாரு அப்படின்னா 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் 12க்குரியவன், விரயத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உச்ச பலத்தோட உங்க விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானத்தில் போய் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கும்போது காதல் ஆரம்பிக்க போகிறது. காதல் வரும். சுக்கிரன் காதல் காரக கிரகமாக இருக்கின்ற காரணத்தால 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 5க்கும் 7க்குரியவன் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது. அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் உட்கார்ந்து இருக்கிறதுனால காதல் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ரொம்ப நாளாக காதல் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அந்த காதலுக்கு நமக்கு சக்சஸ், அதாவது சக்சஸ் என்னென்ன, திருமணத்தில் போய் முடியல, ஒரு 2 வருடங்களாக காதலித்து கொண்டிருக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ராகுவோடு இருக்கிறார். அந்நிய மதத்தினரோட கனெக்டிவிட்டி இருக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும். அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே இருக்கக்கூடியவர்களோட காதல் இருந்து கொண்டிருந்திருக்கும் அல்லவா, அந்த காதல் இப்போ உங்களுடைய பெற்றோர்கள், அதாவது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்ப திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ திருமணம் நடக்கலே என்று இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடந்தேறக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த குரு பகவான் இப்போ வக்ரத்தில் இருக்கார் அல்லவா, இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ என்ன ஆகும், குருவினுடைய முழு பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதிகிறது. அப்போது 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்தும் 7ஆம் அதிபதி 5ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ காதல் திருமணம் நடக்கும், திருமணம் கைகூடும், கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள். அப்போ இதுவரைக்கும் அந்த பிரிந்திருந்தவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஈகோ பிரச்சனை, இல்லை கருத்து வேறுபாடால் பிறந்தவர்கள், அல்லது கணவன் ஒரு சைடு வேலை பார்க்குறார், மனைவி ஒரு சைடு இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய, அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அதே சமயத்தில் 12க்குரியவன் சுக்கிரன் வெளிநாட்டு சம்பந்தங்கள் நிச்சயமாக உருவாக்கும், வெளிநாட்டு வாணிபங்கள் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மைகள், உல்லாசமாக, அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்கல்லவா, அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சுக்கிரன், சுகமாக இருக்கக்கூடிய ஒரு சுக்கிரன், தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவு, அதாவது ரொம்ப நாளாக நான் ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், தான் நினைத்ததை வாங்கணும், ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை தேடி வரும். அப்போது ஒரு கார், லக்ஸரி கார் வாங்கக்கூடிய அமைப்பு ராகுவோடு சேர்ந்திருக்கார். பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கணும், நல்ல லக்ஸரியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். வீடு அதே மாதிரி பெரிய வீடு, ஆடம்பரமான ஒரு வீடு, கடனை வாங்கணும், எப்படியாவது ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்கள்ல, அது நடக்கும். வாகனங்கள், புதிய வாகனங்கள், பழைய வாகனங்கள் இருந்தால் அதை மாற்றி விட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள், இதெல்லாம் சக்சஸ் ஆகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். ஏற்கனவே கலைத்துறையில் இருந்தவர்களுக்கு உயர்வையும் புகழையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இல்லைன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ஒரு சிலர் கலைத்துறைக்கு என்ட்ரி ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்லவா,
அவங்க என்ட்ரி ஆவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும். ஏன்னா சுக்கிரன் வலுவாக இருக்கார், கலைத்துறைக்கு சொந்தக்காரர். அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது குறிப்பாக டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துணி வியாபாரம் இருக்கின்றவர்கள், ஏற்றுமதி, ஏன்னா 12ஆம் அதிபதியிலவா இந்த டெக்ஸ்டைலில் ஏற்றுமதி இறக்குமதிக்கும் உகந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கிர பயிற்சி. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுங்கிறது தன்னை அழகுபடுத்தி கொள்வது, கவர்ச்சியாக காமித்து கொள்வது, நடிப்புத்துறை சார்ந்த விஷயங்கள், டிவி அதாவது திரைத்துறையில் தன்னை ஜொலிக்க வைப்பது. ஸோ இந்த மாதிரியான பேச்சு இதில் அழகாக பேசி சாதிக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். பெண்கள் சம்பந்தப்பட்ட, பெண்கள் சார்ந்த, பெண்களே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதெல்லாம் நல்லா இருக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலம், ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். என சுக்கிரன் ராகுவோடு இணைவது ஒரு வகையில் பணம் சார்ந்த விஷயத்தில் பிரம்மாண்டத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த 2 பணத்தை கொடுக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கல்லவா, அப்போ 5ஆம் அதிபதி வலுப்பெறுகிறார், 7ஆம் அதிபதி வலுப்பெறுகிறார். அப்போ தொழிலில், வேலையில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதிகாரம் சம்பந்தப்பட்ட அதாவது ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்தில் எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமாக சக்சஸ் கொடுக்கும். மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், மாற்றம் என்ன மாற்றம்? எல்லாம் மாற்றம், ஊர் மாற்றம், இட மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், இந்த மாதிரி மாற்றம் சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார், குருவும் லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ சுக்கிரனும் குருவும் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமாக லாபங்கள் மிகுதியாகும். 11ஆம் இடம் என்பது என்ன? மனமகிழ்ச்சி, சந்தோஷம், ஆடம்பரம், உல்லாசமாக இருப்பது, நினைத்த இடத்துக்கு சென்று வருவது, அனுபவிப்பது. அப்போ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைங்கிறது இருக்கும். அதாவது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் பொது நலமாக, அதாவது மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு இதில் கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஆர்வம்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு தொழிலை செய்யலாம், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடம் என்பது என்ன? சமூகம். சமூகத்தில் மதிப்பு, மரியாதை என்பது உண்டு. கௌரவ பதவி 11ஆம் இடத்தை பார்க்குதல்லவா, கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இதில் மாற்று கருத்துங்கிறது கிடையவே கிடையாது. அப்போ அதே சமயத்தில் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு. 12ஆம் இடம் என்பது முதலீடை குறிக்கக்கூடிய தன்மை. அப்போ முதலீடு சார்ந்த விஷயத்திலும் அனுகூலத்தை தரும். ஒரு இடத்தை வாங்கி போடுவது, விவசாய நிலங்களை வாங்கி போடுவது. ஸோ இந்த மாதிரியான தன்மையும் இந்த காலகட்டம் இருக்கும். அதாவது பணப்புழக்கம் என்பது உண்டு, பணம் வரும். அதே சமயத்தில் சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை விஷயங்களும், சுப செலவுகள், படிப்பதற்காக, குழந்தை படிப்பதற்கான தன்மை, குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது வெளிநாட்டு தொடர்புங்கிறது கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். எப்படியாவது ஒரு நிலையில் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தகவல் தொடர்பு துறையில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு, தகவல் தொடர்பு துறைக்காக, அதாவது வேலைக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் உங்கள் பேச்சு அழகா முத்துக்கள் போல இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் நெகட்டிவ் என்கின்ற எண்ணத்துக்கு போகாம, அதாவது எதிர்மறை எண்ணங்களுக்கு போகாம பாசிட்டிவ் உணர்வுக்குள்ள மட்டும் போகணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது சில எதிர்மறை எண்ணங்கள் வரும், ஆனால் நீங்கள் அதை பாசிட்டிவ் எண்ணங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அமைப்பு.
அப்போ நீங்கள் போய் உங்கள் ராசிநாதன் 8ல் இருக்கும்போது இது ஆயிருமா, அது நடந்துருமா, இது நடந்துருமா அப்படிங்கிற நெகட்டிவ் உணர்வுகளை கொடுக்கும். ஆனால் குருவினுடைய பார்வை அது நல்லபடியாக அமையும். குருமார்களினுடைய தொடர்பு இருக்கும். பெரிய மனிதர்களினுடைய தொடர்புங்கிறதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரும். தொழில் ரீதியாக அல்லது வேற எது ரீதியாக. நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்கள், புதிய நண்பர்கள் கிடைத்து அதன் மூலமாக பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த சுக்கிர பயிற்சியால் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய, அதாவது நீங்கள் நினைத்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய, எதில் சொகுசு சார்ந்த விஷயத்தில் நன்மை கொடுக்கக்கூடிய, திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் ஈடுபடுத்தக்கூடிய, குடும்பம் தனம் விஷயத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. தனுசு ராசி அன்பர்களே, சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற தை மாதம் 15, அதாவது 28/1/2025 அன்று கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அப்போ சுக்கிரன் மீனத்தில் உச்ச பலம் அடைய போகிறார். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சுக்கிரன் யாருன்னா 6க்கும் 11க்குரியவனான அந்த சுக்கிரன் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ என்ன நடக்கும்? அப்போ 4ஆம் இடத்தில் உச்ச பலம் அடையக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ள போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் யாருக்கு காரகர்த்தமாக இருக்க போகிறார்? வண்டி வாகனத்துக்கு அதிபதி தான் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் சுகஸ்தானத்தில் வண்டி வாகனத்துக்கு காரக, அதாவது ஸ்தான கிரகத்தின் கிரகமான அந்த சுக்கிரன் ஸ்தானத்திலேயே போய் அமரும் போது வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அந்த கொடுப்பினையை கொடுக்க போகிறார். யாருக்கெல்லாம் தனுசு ராசி என்பர்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்குமோ கடந்த 2-3 மாதங்களாக, அவர்களுக்கு அந்த வண்டி வாகனத்தை கண்டிப்பாக வாங்க வைத்து விடுவார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இடத்துக்கு காரகன், அதாவது வாகனம் வீட்டுக்கு காரக கருத்தமாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் அல்லவா? அப்போ வீட்டு ஸ்தானத்திலேயே போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ வீடு வாங்கணுங்கிற எண்ணம் உருவாக்கும். அப்போ வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை உருவாக்குவார். கடனை வாங்கி, ஏன்னா 6ஆம் அதிபதி அல்லவா? அப்போ கடனை வாங்கி வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகளை இந்த காலகட்டம் நிச்சயமாக 100% கொடுப்பார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் தாயினுடைய சுகம் சார, ஏன்னா 6ஆம் அதிபதிங்கிறது நோய் ஸ்தானத்துக்கு குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா? அவர் போய் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுவும் யாருக்கெல்லாம் சுகர் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் சுகர் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக கட்டுப்பாடுடன் இருந்து கொள்ள வேண்டும். தாயினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதே சமயத்தில் லாபாதிபதி போய் உச்சமடைகிறது நல்லதல்லவா? அப்போ தொழிலில் லாபத்தை தருவார். தொழில் சார்ந்த விஷயத்தில் அபிவிருத்தியை தரப்போகிறது. சுக்கிரன் ஆடம்பரத்துக்கு காரகன், சொகுசுக்கு காரகன் அல்லவா? சொகுசு தன்மையும் அடைய போகிறீர்கள். லாபத்தை தரப்போகிறது. அப்போ என்ன லாபம் தரப்போகிறது? எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழில் ரீதியாக லாபத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு இருக்க போகிறாங்க. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு பெற்று அந்த தர்மகர்மாதிபதி யோகம் கிடைக்கிறது. அந்த யோகத்தின் மூலமாக தொழிலில் லாபத்தை கொடுத்து அந்த லாபத்தின் மூலமாக தர்ம காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக புகழையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த சுக்கிரனுங்கிறது யாரு? கலத்திர காரகன், திருமண காரகன் அல்லவா? அவர் போய் உச்ச பலத்தோட சுகஸ்தானம் வீடுங்கிற அந்த இடத்துல இருக்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அம்சங்களை நிச்சயமாக உருவாக்கும். அப்போ கலத்திரம் வலுவாக இருக்கின்ற காரணத்தால் திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக தனுசு ராசிக்கு அமையும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு, அதாவது யாருக்கெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாட்டு வரன்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ
அந்த வெளிநாட்டு வரன்கள், அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட அல்லது வெளியில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் அமைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் இருக்குது. என சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கிறார். ஸோ எந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா அந்த கலத்திர விஷயத்தில் இருக்கணும். அதாவது ஆண்கள்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள்னா ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கலத்திர ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் சொகுசு நன்றாக இருக்க போகிறது. வண்டி வாகனங்களோடு செயல்படக்கூடிய தன்மை, அழகு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அம்சம்ங்கிறது இருக்கு. ஏன்னா சுக்கிரனுங்கிறது கலைத்துறைக்கு காரகர்த்த அல்லவா. சினிமா துறையில் இருக்கின்றவர்கள், இந்த இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் இருக்கு. அப்போ என்ட்ரி ஆவதற்கு, கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கு இந்த உகந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரவும் அதன் மூலமாக புகழை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சிறப்பாக இருக்கிறது. அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், தன்னை அழகுபடுத்தக்கூடிய சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட, பெண்களே நிர்வகிக்கக்கூடிய துறை, அல்லது பெண்களே சேர்ந்து அமைத்து கொடுத்து அதில் ஒரு தொழில் அமைச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். குறிப்பாக ஜவுளித்துறையில் இருக்கக்கூடிய, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ ஜவுளித்துறையில், டெக்ஸ்டைல் துறையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏற்கனவே அந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு சப்ளை, வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மை, வெளிநாட்டிலே போய் தொழில் தொடங்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே இங்கு இருக்கிறவங்க அதர் ஸ்டேட்டில் போய் அமைக்கக்கூடிய தன்மை, வியாபாரத்தை பெருக்கக்கூடிய தன்மை, அதாவது கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. கடன் விஷயத்தில், கடனால் அவஸ்திப்பட்டு கொண்டிருந்தவர்கள் கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தனுசு ராசினருக்கு அமையும். எதிர்ப்புகள், ஆறுக்குரியவன் தனக்கு 11 உட்கார்ந்துருக்காருல, எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம். அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த காலகட்டம் உண்டுன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு துறையில் வளர்ச்சி பெறணும்னா அங்கே கண்டிப்பாக எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அந்த எதிர்ப்பாளர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த காலகட்டம் இருக்கும். அப்போ வெற்றி பெறக்கூடிய, ஏன்னா 6ஆம் இடம் என்பது வெற்றி அல்லவா, வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கும். அது மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா பெயரையும் புகழையும் கொடுக்கும். மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். மருத்துவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மைகள் இருக்கு. வெளிநாட்டில் போய் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசு ராசினருக்கு நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சத்சங்கங்கள், பெயரை புகழை கொடுக்கக்கூடிய உல்லாச விடுதிகள், அதாவது உல்லாசமாக தான் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு வெளிநாட்டுக்கு ஒரு பயணத்துக்காக, ஒரு வார பயணம், ஒரு மன அமைதிக்காக அல்லது ஒரு சுற்றுலாவுக்காக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லாபங்கள் கொடுக்கும், மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள். வீட்டுக்கு, அதாவது வீட்டை ஆல்டர் பண்றது, வீட்டுக்கு தேவையான பொருள்கள், இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறும். அதில் மாற்று கருத்துங்கிறதே கிடையாது. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது என்ன, வீடு சம்பந்தப்பட்ட, அது 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். வீட்டை அழகுபடுத்துவது, ஆல்டர் பண்ணுவது, இதெல்லாமே சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல எந்த இது கிடையாது. வாகனம் சம்பந்தப்பட்ட, வாகனம் வாங்குவீங்க, ஆனால் வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், வாகனங்களுக்கு சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும். ஒரு நல்ல, அதாவது என்ன சொல்றது, லாபம் அனுபவிக்கல, சந்தோஷமாக காசும் வரும், செலவும் செய்வீங்க.
காசு வந்தால் தான் செலவு செய்ய முடியும். அந்த தன்மையும் உங்களுக்கு உண்டு. அப்போ என்ன, இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு, அதாவது தனுசு அப்படின்னாலே என்ன, அங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்கார் அல்லவா? மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அபரிதமான உயர்வை தரக்கூடிய ஒரு சொகுசை கொடுக்கக்கூடிய அம்சம்ங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. அப்போ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானை ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வருவீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்கள், சொகுசுகள் கைகூடும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மகர ராசி அன்பர்களே, சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 28/1/2025 அன்று நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். மீனத்தில் சுக்கிர பகவான் உச்ச பலம் அடைகிறார். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் யார் அப்படின்னா 5க்கும் 9க்குரியவன். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் நல்லது செய்வார். அந்த சுக்கிரன் உச்ச பலத்தோட இந்த காலகட்டம் இருக்க போகிறது. அப்போ என்ன, 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது, 10ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது. அப்போ 10ஆம் அதிபதி உச்ச பலம் அடையும் போது என்ன ஆகுது, தொழிலில் மேன்மைகள் கொடுக்க போகிறது. தொழிலில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்ல போகிறீர்கள். தொழில் நன்றாக இருக்க போகிறது. தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு தொழிலை ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்க அடுத்தடுத்த கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மை, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு நல்ல தொழிலில் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை புகுத்தி அதை திறம்பட கையாண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். தொழில் 10ஆம் அதிபதியோட ராகு இணைவு பெற்றிருக்கார். இப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். இதுவரைக்கும் இங்கே இருந்தவங்க இப்போ வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டிலேயே அங்கேயே போய், அதாவது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டில் போய் எதையாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு உகந்த காலகட்டமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை. வேலையில் இருக்கின்றவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ வேலையில் இருக்கின்றவர்களுக்கு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், 3ஆம் இடம் என்பது ஒரு மாற்றம் அல்லவா, பயணம் அல்லவா, மாற்றம் பயணம் இனிதே நடைபெறக்கூடிய அமைப்பு. ஒரு இடமாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருந்தவர்கள் வேலையில இடமாற்றத்துக்காக ஒரு கடந்த 2-3 மாதங்களாக இந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவங்க இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் அது நடந்தே தீரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ப்ரமோஷனு கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி உச்சபலத்தோட வலிமையா இருக்க போகிறார். 5ஆம் அதிபதி உச்சபலம், 5க்குரியவன் தனக்கு 11ஆம் இடத்தில் உச்சமா இருக்கு. இப்போ பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறது. 5ஆம் இடம் என்பது என்ன, பூர்வீகம். பூர்வீகத்தில் சில விஷயங்களை செய்வீர்கள். பூர்வீகம் சார்ந்த விஷயம், பூர்வீகத்துக்கு போய் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். 5ஆம் இடம் என்பது என்ன, கடவுளினுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய இடம். உங்களுடைய பூர்வீகத்தை சென்று உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், அனுகூலங்கள் இந்த காலகட்டம் உண்டு. நிச்சயமா நீங்க பூர்வீகத்துக்கு சென்று வாருங்கள். அங்கே பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள். நீங்கள் நினைப்பது 100% நடந்தே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய பட்டம், பதவியை குறிக்கக்கூடிய இடம். அதுவும் உங்களுக்கு நடக்கும். 5ஆம் இடம் என்பது குழந்தை அல்லவா? அப்போ இங்க பாருங்க, குழந்தை காரக கிரகம் குரு குழந்தை ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லவா? அப்போ குருவும் வலுப்பெறுகிறார், சுக்கிரனும் வலுப்பெறுகிறார், 5ஆம் இடம் வலுப்பெறப் போகிறது. குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது. குழந்தையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள், குழந்தை பிறப்புக்காக இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புங்கிறது சாத்தியமாக இருக்கக்கூடிய தன்மை.
குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. குழந்தைகளாக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அல்லது குழந்தைகளை பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வது நல்லதுன்னு சொல்லுவேன். குழந்தைகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. குழந்தைகள் வெளியில போய் படிக்கக்கூடிய அந்த கொடுப்பினை இப்ப இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நாளாக ஒரு யூஜி படித்தாச்சு, ஒரு பிஜிக்காவது நான் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் உங்கள் குழந்தைகள், அதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சுக்கிரன் அப்படிங்கிறது சொகுசுக்கு காரகன் அல்லவா? இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த மகர ராசி என்பர்கள். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீர்களோ, வீடு வாங்கி விற்கக்கூடிய துறையில் இருக்கிறீர்களோ அல்லது புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீர்களோ, அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ரியல் எஸ்டேட் நல்லா இருக்க போது, அதாவது வீடு சம்பந்தப்பட்ட கட்டிடம் சம்பந்தப்பட்ட வீடு வாங்கிறது விற்கிறது அல்லது வீட்டை வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களை வாங்கக்கூடிய அமையும், அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணுவது, வீட்டை அழகுபடுத்துவது, வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் நடப்பது, சுப காரியங்கள் நடப்பது, வாகனம் இதுவரைக்கும் பழுதாகி கொண்டிருந்தனா அந்த வாகனத்தை விற்று வேற புதிய வாகனங்கள் வாங்குவது என சுக்கிரன் தன் காரக கருத்தான். வீடு வண்டி வாகனம் சொகுசுக்கு காரகர்த்தமாக இருக்கிறது அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்சபலத்தோட வலிமையா இருக்க போகிறார். களத்திர காரகன் சுக்கிரன் அல்லவா? சுக்கிரன் நல்லா இருக்கணும், ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கணும், திருமணம் நடக்கணும், திருமணத்துக்கான ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சுக்கிரன் சொல்லணும். அந்த சுக்கிரன் நன்றாக உச்ச பலத்தோட இருக்கிறதுனால திருமணம் கை கூடக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ என்ன, காதலையும் கொடுக்கும். அது வெளிநாட்டு காதலை கொடுக்கும், அந்நிய மதத்தினருடன் காதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய, காதல் திருமணமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். இந்த சினிமா சம்பந்தப்பட்ட, ஏன்னா கலைத்துறைக்கு சொந்தக்காரர் சுக்கிரன் அல்லவா, அவர் உச்சபலத்தோட 3ஆம் இடத்தில் இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். உங்க முயற்சியால இந்த அதாவது ஒரு சினிமா துறையில என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், இது கரெக்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லுவேன். சினிமா துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும். ஏற்கனவே சினிமா துறையில் இருக்கின்றவர்களுக்கு அதன் மூலமாக அடுத்த படிநிலை அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த படிநிலை என்னென்ன, இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்வு கொடுக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமையும். 3ஆம் இடம் என்னென்ன, எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள். உங்க கையெழுத்து நன்றாக இருக்குதுன்னு சொல்லுவேன். விதி மாறுதல் மாற்றம் நடக்கக்கூடிய தன்மை. மனசு மாறும், எண்ணம் மாறும், சிந்தனை மாறும், திட்டங்கள் மாறும். பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய தன்மை. 9ஆம் இடத்தை பார்க்குது நேரா, சிறுதூர பிரயாணங்கள். அப்போ சுக்கிரனுங்கிறது சொகுசல்லவா, ஜாலியாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஜாலிக்காக ஆடம்பரத்துக்காக நடக்கக்கூடிய தன்மை. சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கின்றார். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை. வெளிநாட்டு நண்பர்கள் இப்ப கிடைக்க பெறுவார்கள் இந்த காலகட்டம். அப்போ ஒரு வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில அங்க ஒரு புதிய நண்பர்கள், அந்த நண்பர்களால அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. பத்திர பதிவு நடக்கும். பதிவு பண்றதுங்கிறது அங்கதான். அப்ப பத்திர பதிவு, அப்போ ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, விவசாய இடங்களை வாங்குவது, இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதுல மாற்று கருத்தே இல்லை. பேச்சு சம்பந்தப்பட்ட நல்ல பேச்சினால் அழகாக பேசி புத்திசாலித்தனத்தால பேசி பிழைக்கக்கூடிய தன்மைகள். மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், அத்தனை மாற்றங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும். அதுல மாற்று கருத்தை கிடையாது. பெண்கள் சம்பந்தப்பட்ட, சுக்கிரனாலே பெண்கள் தொடர்புகளை கொடுக்கும். பெண்களால அனுகூலம் ஆதாயங்கள், நல்ல நண்பிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். பெண்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய
பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் என்ன, சுக்கிரன் ராகுவோட, ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அல்லவா, ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த கலத்துற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். எந்த விஷயம், பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் கலத்துற விஷயத்தில் கவனம். ஆண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட, பெண்கள் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் இக்கு வைத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால நல்ல சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள், கலைத்துறைகளில் இருக்கின்றவர்களுக்கு புதிய உயர்வுகள், கட்டுமானம் சம்பந்தப்பட்ட, வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கும்பராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியானது தை மாதம் 15, அதாவது 28/1/2025 அன்று நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். அந்த மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்ச பலத்தை அடைய போகிறார். அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் யாரு அப்படின்னா 4க்கும் 9க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உச்ச பலம் அடைய போகிறது. அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரனை சொல்லணும். அந்த சுக்கிர பகவான் எங்க போய் அமருகிறார் அப்படின்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல போய் அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்ல பலனை தரப்போகிறது. குடும்பத்தில் ஏற்கனவே பிரச்சனையாகி கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ சுமூக உறவு கிடைக்கக்கூடிய தன்மை, அதாவது கணவன் மனைவி பிரிந்து தொந்தரவோடு இருந்து வந்த விஷயங்கள் இப்போ மாறப்போகிறது. 2 பேரும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தருணம் மிகுந்த ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் சுக்கிரன் குடும்பஸ்தான், சுக்கிரங்கிறது யாரு, கலத்திரம் அல்லவா. கலத்திரம் அப்படின்னா அந்த கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள், அதே சமயத்தில் குடும்ப ரீதியாக குடும்பம் அமைக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொள்ளக்கூடிய, குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 2ஆம் இடம் என்பது தனம் அல்லவா. அப்ப தனஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார், பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ இங்க இன்னொரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னா அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். அப்போ 2-4 புனிதப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவேன். அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதாவது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய, தனத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்கள் குருவும் சுக்கிரனும். குரு அப்படின்னா பெரும் பணத்துக்கு காரகன், பெரிய பொருளாதாரம். சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணத்துக்கு காரகன். அப்போ பணம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறை வராது. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உங்க பாக்கெட்ல பணம் வந்து சேரும். அது குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால, சுக்கிரனுங்கிறது ஆடம்பர செலவுகளை செய்யக்கூடிய, ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால குடும்பத்துக்கு சில பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். என்னென்ன பொருள் குடும்பத்துக்கு அழகு சார்ந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் வாங்கணும், அல்லது ஒரு நல்ல சொகுசா உட்காரக்கூடிய ஒரு சோஃபா வாங்கணும். ஸோ இந்த மாதிரி எண்ண ஓட்டங்களை கொடுத்து குடும்பத்தினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். உங்கள் வாக்கு நன்றாக இருக்க போகிறது. உங்கள் பேச்சை 4 பேர் கேட்காதவங்க கூட இப்போ கேட்க போகிறாங்கன்னு நான் சொல்லுவேன். அதாவது அழகு, முகத்தில் அழகு ஜொலிக்கக்கூடிய தன்மை, ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த கும்பராசினருக்கு உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா கும்பத்துக்கு ஒரு 9 கிரகங்களில் ஒரு நல்ல ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு அதை சுக்கிரனை சொல்லுவேன். சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார். இப்போ ராகு உட்கார்ந்துருக்கார். ராகுங்கிறது பிரம்மாண்டமான பணத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
பணத்தை அளவுக்கு மீறி ஆசை அதிகமாக வளர்த்து கொண்டாலே இங்கே ஒரு கெடுதல் வரப்போகிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஆசைகள், பணத்தை அளவுக்கு மீறி ஏதாவது ஒன்று இல்லை என்ன சொல்கிறது இரட்டிப்பாகும் அப்படிங்கிற மாதிரியான தன்மையில் கொண்டு போய் எதையாவது ஒரு இடத்துல சிக்கினீங்கன்னா அது மாட்டிக்கும். ஸோ அந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்திருக்கார். சுக்கிரனுடைய இடம்ங்கிறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு காலகட்டமாக அமையும். வீடு அமையும். வீட்டை தேடிக்கொண்டிருப்பவர்கள், வீட்டை கட்டணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள், ரொம்ப நாளாக இது வரைக்கும் ஒரு வாடகை வீட்டிலேயே தான் இருக்கிற, நான் ஒரு சொந்த வீட்டுக்கு மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் ஒரு உற்சாகமான ஒரு காலகட்டம் அமையும் அப்படின்னு சொல்லுவேன். வீட்டை தேடிக்கொண்டு 2-3 மாதங்களாக இந்த இடமா அந்த இடமா இந்த லொக்கேஷன் நமக்கு சரியாக அமையல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். வீடு அமைத்து கொடுக்கும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள், ஆல்ட்ரு பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு சிறப்பு. வாகனங்கள் வாங்குவதற்கும் ஒரு உகந்த காலகட்டம். இதுவரைக்கும் ஒரு 2 வீலர் தான் வச்சுருக்கிறேன், நான் ஒரு 4 வீலர் வாங்கணும் அப்படின்னு கடந்த 1 வருடமாகவே யோசிச்சிருக்கிறேன். வாங்கலாமா வேண்டாமா, என்ன குமரல்கள் இருந்தது, வாங்கலான்னு நினைக்கிறேன், அப்போ வேண்டான்னு சொல்லிடுது. மனசு தடுமாற்றம் இருந்தது. ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக வாங்கிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அதை வாங்கக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக அமைகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இப்போ வீடு, வண்டி, வாகனம், இடம் வாங்குவதற்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கும், அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்பது விவசாயம். இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. இந்த விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. புதிய டெக்னிக்கலாக எதையாவது ஒன்று செய்வீங்க, அது உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத அமைப்பு. பாக்கியத்துக்கு காரக்கருத்துன்னு அந்த சுக்கிரன் அல்லவா, நல்ல பாக்கியம் கிடைக்கும். இந்த கடந்த 1 வருடங்களாகவே எந்த பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ, எந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ, அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். என்ன பாக்கியம்? ஒரு சிலருக்கு தன பாக்கியம். என்னதான் வேலை பொருளாதாரம் நல்லா வரலையே, ஒரு நல்ல லாபம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு லாபத்தை நோக்கி அடித்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலே நல்லா இல்லை, கடந்த 2 வருடமாக தொழில் இல்லை, செட்டில் ஆக முடியல, படித்த படிப்புக்குண்டான வேலை பார்க்க முடியல, தொழிலும் அப்படியே மந்தமாக டல்லாக இருக்குது, அப்படியே ஸ்டாக் நிறைய தேங்கி கிடக்குது. ஸோ இந்த மாதிரியாக இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறும். அது வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. யாரெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய அம்சம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய தன்மை, அது எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. ராகு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறதுனால, சுக்கிரனுங்கிறது வெளிநாட்டு கிரகம், அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட அல்லது வெளி மாநில தொடர்புக்குள்ள ஒரு கிரகம்ங்கிறதுனால வெளி மாநில தொடர்புகள், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். அது சுக்கிரன் மூலியமாக உங்களுக்கு நல்லவைகள், ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்கள், அதாவது உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கல, எல்லாமே இருக்குது, இந்த பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கல நினச்சிட்டு இருந்தீங்களா, அதுக்காக எத்தனை குலதெய்வத்தை சென்று வழிபட்டு கொண்டிருந்தீர்கள், எத்தனை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்தீர்கள், அதுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இதில் மாற்று கருத்து இல்லை. தகப்பன் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், தந்தை வழி அதாவது அவங்களுடைய இரத்த பந்தங்கள் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே பிரச்சனை இருந்தது அல்லவா. அதாவது சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை அப்படியே போட்ட மாதிரி இருந்தது. பேசினாலும் பிரச்சனையாகி சண்டையாகி அப்படி அப்படியே நின்றுதல்லவா. அதுக்கெல்லாம் சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் அமைகிறது. அதே சமயத்தில் ஒரு சிலர் இந்த வழக்கில் மட்டும் சிக்கி கொண்டு சின்ன பின்னமாக இருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு சிலர் காதலில் பிரச்சனையோடு இருந்து கொண்டிருந்தவர்கள், காதல் தோல்வியாகி பிரச்சனையாக இருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். வெளிநாட்டு தொடர்புகள், வேலை விஷயத்தில் வேலை நல்லாவே இல்லை, 2 வருடங்களாக வேலை நல்லா இல்லைன்னு சொல்லுவேன்.
வேலை மாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருந்தவர்கள், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி எந்த மாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த சுக்கிர பயிற்சியானது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ராஜ யோகமாக அமையக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. மீனராசி அன்பர்களே, சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 28/1/2025 அன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே மீனத்தில் சுக்கிரன் உச்ச பலத்தோட அடைய போகிறார். அந்த சுக்கிரனுங்கிறது உங்கள் ராசிப்படி யார் அப்படின்னா 3க்கும் 8க்குரியவன், அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசி லக்னத்திலேயே உச்ச பலத்தோட அமையக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கும்போது என்ன, 8ஆம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போ என்ன, வலிகள் வேதனைகளை கொடுக்கக்கூடிய சில விஷயத்தில் இருந்திருப்பீங்களவா, அதை தீர்த்து வைப்பதற்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் ஆட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அதுக்குரிய சொல்யூஷனை அடையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் வெளிநாட்டு ஆசைகளை தூண்டும், அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். அந்த 8ஆம் இடம் என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் என்று சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும் அந்த 8ஆம் இடம் தான். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். அங்கே சுக்கிரனோட ராகு இணைந்திருக்கார். அப்போ உங்க ராசியிலே ராகு இருக்கிறதுனால, ராகுங்கிறது பிரம்மாண்டம் அல்லவா, அப்போ பிரம்மாண்டமான ஒரு ஆசையை தூண்டக்கூடிய தன்மைகளையும் கொடுத்து விடும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது அளவுக்கு அதிகமான ஆசையோடு சேர்ந்து போய் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள ஆட்படக்கூடாது. அதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுது அப்படிங்கிறது கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா மீனராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி வரப்போகிறது. அப்போ மன அழுத்தத்தை கொடுக்க போகிறது. அப்போ தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா ஆசையை தூண்டும். இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஆசையை தூண்டும். அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக தொழில் விஷயத்தில், அதாவது வேலையில் இருந்திருப்பாங்க, இது வரைக்கும் வேலையில் இருந்தால் போதும், இனி நான் சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற ஆசையை தூண்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ அந்த ஆசையை தூண்டும் போதும் நல்லா யோசித்து செய்யணும். அந்த கொடுப்பினை, தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்குதா, உங்கள் ஜாதகப்படி இருக்கா அப்படின்னு பார்த்து தான் செய்யணுமே ஒழிய அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு அதை விரிவுபடுத்துவது, இந்த மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது, கடன் அளவுக்கு அதிகமாக செல்லுவது, இது எல்லாமே தவிர்ப்பது நல்லது. ஏன்னா போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ராகுவோட 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அட்டமாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால மனம் தடுமாறக்கூடிய, மனம் பிறளக்கூடிய சில வாய்ப்புகள், ஆசை வார்த்தைகளை கொடுத்து அதில் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இந்த காலகட்டத்தில் இருக்கு. உங்க ராசி அதிபதி 3ஆம் இடத்திலும் 3ஆம் அதிபதி உங்க ராசியிலையும் இருக்கு. அப்ப என்ன, உங்க முயற்சியால வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ நீங்க முயற்சி எடுக்கலாம். அதாவது ஒரு வேலைன்னா வேலையை அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது, இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறலாம் அப்படிங்கிறதான் சொல்றேன். ஏன்னா 3ஆம் இடம் என்பது மாற்றம் அல்லவா, அந்த மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. அது ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், எந்த மாற்றமாக இருந்தாலும் மாற்றம் உண்டு. ஆனால் அந்த மாற்றத்துக்கு ஒரு தடவை 2 தடவை யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும், அதில் எந்த
மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 8ஆம் அதிபதி லக்னத்துல வந்து உச்சமா இருக்கார் அல்லவா, அப்போ ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மை. அது சுக்கிரனோட ராகு இணைந்திருக்கார், உங்க ராசிலேயே ராகு இருக்கார். வெளிநாட்டு காரக கிரகமான ராகு உங்க ராசியில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு செல்லலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும். அந்நிய மதத்தினரோட பழகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஒரு சிலருக்கு காதல் செய்யக்கூடிய, காதலுக்குள்ள போகக்கூடிய தன்மை உருவாக்கும். பட் அதில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சுக்கிரனுங்கிறது கலத்திர காரகன் அல்லவா, பொதுவாக கலத்திர காரகன். அந்த கலத்திர காரகனான சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு திடீரென்று திருமண வாய்ப்புகளும் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு காரகன். ஸோ வண்டி வாகனம் இந்த மாதிரியான வாங்கக்கூடிய எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ யாரெல்லாம் வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்களோ அந்த வாகனங்களை வாங்குவதற்கு ஒரு உகந்த காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது செலவுகள் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுத்து நீங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும். ஒரு யூஜி முடிச்சாச்சு, ஒரு பிஜி படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். அதே சமயத்தில் சுக்கிரனுங்கிறது கலைத்துறை அல்லவா, இந்த கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் என்று புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளை தரும். என கடந்த ஒரு வருடமாகவே ஒரு கலைத்துறைக்கு என்ட்ரியாக முடிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு இடைஞ்சல் இருந்து கொண்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கலைத்துறையில் வாய்ப்பு கொடுக்கும். அந்த ஏற்கனவே கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்றேன். அதே சமயத்தில் விளையாட்டு துறையில் ஒரு சிலருக்கு மாற்றங்களை கொடுக்கும். விளையாட்டு ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய தன்மை இருக்கும். வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பும் இந்த விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் 3ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறதுனால எழுத்து சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் எழுத்து துறையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். மியூசிக் சம்பந்தப்பட்ட, இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். பத்திர பதிவு அப்படிங்கிறது இந்த 3ஆம் இடம் தான். அந்த பதிவு சம்பந்தப்பட்ட துறை, பதிவு நடக்கும். அதாவது பதிவு எங்கே நடக்கும், ஒரு வீடு வாங்கினீங்கன்னா, ஒரு வாகனம் வாங்கினீங்கன்னா பதிவு நடக்கும். ஸோ அந்த மாதிரியான தன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மாற்றம் என்பது, 3ஆம் இடம் என்பது மாற்றம். அந்த மாற்றம் என்பது இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் வேலையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். ஏன்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ 8ஆம் அதிபதி உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு. ஸோ அப்போ என்ன நடக்க போகுது, வேலையில மட்டும் கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவசரப்பட்டு மட்டும் முடிவெடுக்க கூடாது. சரிங்களா? கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடனை வளர்ப்பான். ஏன்னா சூரியனும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து அமரப் போகிறார். அப்போ சூரியன் 6ஆம் இடத்தை பார்க்க போறார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடனை வளர்க்கும். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கெல்லாம் சுகர் இருக்கிறதோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக காமிக்கும். அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு, அதே சமயத்தில் உடற்பயிற்சி என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த மீனராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில், ஏன்னா உங்கள் ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கார், 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் உங்கள் ராசியில இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கணவன் மனைவி சார்ந்த 7-8 கனெக்டிவிட்டி வருதா, அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் செய்வது மனைவிக்கு தான், மனைவி செய்வது கணவன் தான். எல்லாருமே நம்முடைய குடும்பத்துக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா இந்த கருத்து வேறுபாடு, ஈகோ பிரச்சனை இது எல்லாமே வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கார். ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அல்லவா, அப்போ சுக்கிரன்கிறது பெண்கள் அல்லவா, பெண் தொடர்புகளை கொடுக்கும். அதாவது கலத்திர விஷயத்தில்
ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. யாருக்கும் ஷூரிட்டி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஏன்னா 3-8 லக்னத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால ஷூரிட்டி கையெழுத்து போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா கடன் நீங்கள் கட்ட வேண்டி வரும், அதனால் மன கஷ்டத்தை உருவாக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்து விட்டால் போதும். மற்றபடி சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் சொகுசுக்கு காரக கருத்தவாறு சொகுசு சார்ந்த விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய, டிராவல் பண்ணக்கூடிய, அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மை, ஸோ இதெல்லாமே சாதகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார், எந்த இடத்தில் இருக்கார், என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, 3-8 மறைஞ்சு இருக்காரா, சுக்கிரன் வலுவாக இருக்காரா, ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், திக்பலம், வர்க்கோத்தம பலம், இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கா, இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும். தசாபுத்தியின் அடிப்படையிலும் பலன்கள் மாறுபடும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.